முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தார். என்னென்னா, சார் எனக்கு ட்ரெண்ட் லைனும் சேனல் லைன் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுங்க, அது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ப்ராஃபிட்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து மேபி இண்டிகேட்டரை ரெகுலராக ஃபாலோ பண்ணவராக இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு ப்ராஃபிட் எடுத்தது வந்து இண்டிகேட்டர் பேஸ்டு ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் 1 இயராக நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடு தெரிஞ்சிருக்கணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், அதுக்கு அடுத்தது வந்து இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்ற டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி தான் போகும். ஓகே, ஸோ இந்த நல்ல பெஸ்ட் வே அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வே அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வரைய தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 1 இயராக மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும், அதில் மாற்றமே கிடையாது. ஓகே, எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. 1 இயராக மார்க்கெட்டில் இருக்கார், நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, ஆனால் ட்ரெண்ட் லைன்ஸ் பற்றி டவுட் இருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய வீடியோவில் ட்ரெண்ட் லைன்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்லியிருக்கோம். மேபி அவர் கண்டினியூஸாக வீடியோ பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து ட்ரெண்ட் லைன், அப்புறம் வந்து சேனல் ட்ரெண்ட் லைனு, அதுக்கப்புறம் வந்து அந்த சேனல்ஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து எப்படி நம்ம பார்க்கணும், எதெல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் ஒரு சின்ன பார்ட் மாதிரி பார்த்துருவோம். உங்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த ட்ரெண்ட் லைனு அந்த சேனல்ஸோட இமேஜ் எடுத்திருக்கேன். மொத்தம் சேனல்ஸில் வந்து 1 2 3 சேனல் டைப் ஆஃப் சேனல் இருக்குது. ஓகே, இது இந்த மாதிரி மேல் நோக்கி போடுறது பார்த்தீங்களா. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சார்ட்டை வந்து மேலே ஒரு டிராயிங்கை ஜாயின் பண்ணுறோம்ல. ஓகே, அது வந்து ரிட்டன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா அங்கே போய் டச் பண்ணிட்டு திருப்பி ரிட்டன் வரப்போகுது, அதுதான் ரிட்டன் லைன். அடுத்தது கீழே வரைகிறது வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப் ட்ரெண்டில் இருந்தால். ஓகே, அதே டவுன் ட்ரெண்டில் இருந்தால் மேலே இருக்கிறத ட்ரெண்ட் லைனும் கீழே இருக்கிறத ரிட்டன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக சேர்த்தது ஒரு சேனல். ஓகே, இப்போ மேல் நோக்கி போகிறத வந்து புல்லிஷ் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ் நோக்கி வரதை வந்து பேரிஷ் சேனல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அப் ட்ரெண்ட் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, டவுன் ட்ரெண்ட் சேனல்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லைனா அப் சைடு சேனல், டவுன் சைட் சேனல் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேனல் அப், சேனல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஓகே, ஒவ்வொருத்தங்க தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பேர் வந்து கூப்பிட்றாங்க. சேனல் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, சேனல் டவுன் சொல்லுவாங்க, அப்சைட் சேனல், அந்த மாதிரி மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து புல்லிஷ் சேனல், இது வந்து பேரிஷ் சேனல் டெக்னிக்கலாக பார்க்கும்போது. ஓகே, ஸோ புல்லிஷ் சேனல்ன்றது இப்படி தான் போகும். ஓகே, இதில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி நேராக இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன சொல்ல, ஸ்ட்ரெயிட் சேனல்னு சொல்லுவாங்க, அப்புறம் லேட்டரல் சேனல்னு சொல்லுவாங்க, நிறைய டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. ஸோ நேராக வருது இது. இதில் எல்லாத்துலேயுமே ப்ரைமரியாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ரெசிஸ்டன்ஸு, ஓகே, சப்போர்ட்டு. அதே மாதிரி இதுலேயும் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட், இதுலேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு சேனல் வரைய முடியும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையணுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஒரு மார்க்கெட் வந்து உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டினியூஸாக ஜாயின் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத ஃபுல்லாக கண்டினியூஸாக ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இதே வந்து அப் ட்ரெண்டில் இருந்ததுன்னா அப்படியே டேரக்ஷனை திருப்பி மேல் நோக்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அதாவது இப்படி இருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து இப்படி மேல் நோக்கி இப்படி போய்கிட்டு இருக்கும், புரியுதுங்களா. அதாவது ஹையர் ஹை, லோயர் ஹை ரெண்டுமே ஹையாக வரும் இல்லையா. ஹையர் ஹை, அடுத்து லோயர் ஹை, லோவும் வந்து ஹையாக வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இதைத்தான் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா. அது எதை சொல்கிறோம், இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இப்படி நேராக ஒரு கோடு போடுறோம், அடுத்த லெவல் டார்கெட்டு, இது அடுத்த லெவல் டார்கெட்டு, இது நெக்ஸ்ட் லெவல் டார்கெட், இப்படி தான் நம்ம ரீச் பண்ணிட்டு வரோம் இல்லையா. ஃபஸ்ட் லெவல் இதை இப்போ மார்க்கெட் வந்து இப்படி வந்துட்டுருக்கு, மேலே போயிட்டு இந்த இடத்த கட் பண்ணாது. ஓகே, கட் பண்ணாமல் இந்த லைன்லேயே போச்சுன்னா அடுத்து அப் ட்ரெண்டுக்கு மேலே போகும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி. அப்படி இல்லைனா கட் பண்ணி கீழே வந்தால் ஃபஸ்ட்டு இந்த டார்கெட்டு, ரெண்டாவது இந்த டார்கெட்டு, மூணாவது இந்த டார்கெட்டு. ஓகே, இது வந்து சேனல்ஸு. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸு. இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் வரைகிறதும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதும். இது தெரியாமல் தயவுசெய்து கம்ப்ளீட்லி இண்டிகேட்டர் வச்சு மட்டுமே வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. இண்டிகேட்டர் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கங்க, இண்டிகேட்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இண்டிகேட்டரில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தி வந்து ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இண்டிகேட்டர்லையும் ட்ரேட் பண்ணலாம், அதுவும் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நெக்ஸ்ட் லெவல் மெத்தடு, நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வேணால் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ட்ரெண்டு, ஏடிஎக்ஸில் வந்து ஸ்ட்ரென்த்து பார்த்துக்கலாம், ஆர்எஸ்ஐயில் வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டு லெவலில் பார்த்துக்கலாம். ஆர்எஸ்ஐன்றது என்னது, கிட்டத்தட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் ஆர்எஸ்ஐயும் வரையும். ஓகே, அதோட பேக்ரவுண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அது ஒரு ஆசிலேட்டர் தான்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரெண்ட் லைனில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், நான் தனியாக சொல்கிறேன். இப்படி ஒரு மார்க்கெட் இப்போ ஏறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல, பையிங்கா செல்லிங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், சார் ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டை கட் பண்ணால் தான் கீழே போகும் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த சப்போர்ட்டை கட் பண்ணிடுச்சுன்னா என்ன சொல்கிறோம், அடுத்த லெவல் சப்போர்ட்டை கட் பண்ணால் தான் கீழே போகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குது, சேனலு மேல் நோக்கி இப்படி போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக? அடுத்து இங்கே என்ன ஆகிட்டு இருக்கு, இப்படி மேல் நோக்கி போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்குற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனையும் பார்த்துட்டோம்னா அடுத்தது மார்க்கெட் எங்கே போக போகுதுன்றது நமக்கு நல்லா தெரிய போகுது. ஓகே, நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டைனமிக்காக போட்டிருக்கோம் மேல் நோக்கி. ஸோ இது ஒன்று முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்தது இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனில் நேத்திக்கு கூட பார்த்தோம், என்னது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தோம். அதே மாதிரி ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தோம். ஓகே, மார்க்கெட் இந்த மாதிரி வரும். இது வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி வருது வரலன்றது நல்லா தெரிய வரும். ஓகே, இது இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ், ட்ரையாங்கிள் மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய விஷயம் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து வேறு நேமாக இருக்கலாம். ஓகே, நேம் வந்து வேறு நேமில் இருக்கலாம், ஆனால் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும். உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்லியிருக்கேன், ஒரு பேட்டர்ன் இப்படி ரேஞ்சு வந்து கண்ட்ராக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரேஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டுங்களா? அடுத்தது வந்து இதே மாதிரி ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இதை வந்து ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருக்கோம். இதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இல்லை இந்த இடத்த வந்து இதுக்கு வேறு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆக மொத்தம் இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். ரேஞ்ச் மார்க்கெட்டில் இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரேஞ்சு வந்து கண்ட்ராக்ஷன் ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ இது எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ண போகிறான், ரேஞ்ச் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறானா, அப்போ அடுத்த லெவல் டார்கெட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லெவல் டார்கெட் இங்கே. இதை கட் பண்ணி கீழே போச்சுன்னா நல்லா கீழே போயிடும். அப்போ பாருங்கள், இந்த ரேஞ்சு இது என்ன ஆகிடுது, டபுள் டாப் மாதிரி ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது மார்க்கெட் அடுத்த கட்டத்தில் எங்கே கட் பண்ண போகுது, எங்கே ஏறப்போகுது, எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் என்ட்ரி ஆகணும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் தெளிவு இல்லை, என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சும் பிரயோஜனம் இருக்காது. ஓகே, அது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு முதல்ல நான் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்ன ஆகுனா, ப்ரைஸ் ஆக்ஷன் முதல்ல தெரிஞ்ச புதுசில் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், டிராயிங் தெரியும், இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ஸும் தெரியும். ஆனால் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எங்கே எடுக்கிறதுனே தெரியாது. அது தெரியாதனால ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஓகே, அதனால் அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். எந்த இடத்துல என்ட்ரி ஆக போகிறோம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆக போகிறோம், எது நம்மளுடைய ரிஸ்க் லெவலு, மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து அடுத்த லெவல் வேறு என்னென்ன இந்த மாதிரி சார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸோட டிராயிங்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு வெப்சைட்லேருந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிள் சேனல். அடுத்தது சேனல் டவுனு. நம்ம போட்டோம்ல பேரிஸ் சேனல் வந்து இவங்க சேனல் டவுன் அப்படின்னு போட்டிருக்காங்க பேரில். ஓகே, அப் சைட் சேனல் சொல்லுவாங்க, சேனல் டவுன் சொல்லுவாங்க, அப் சேனல் எப்படி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. டவுனுக்குன்ற வர வேர்டு எல்லாமே டவுன் சைடு பேரிஷ் அந்த மாதிரி வரும். அப்புக்குன்னு வர வேர்டு எல்லாமே புல்லிஷ் அந்த மாதிரி மாறி மாறி வரும். அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து சேனல் அப்பு இந்த மாதிரி ஒரு சேனல் வரும். அதுக்கப்புறம் ஃபாலிங் வெட்ஜுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சேனல் வரும். அதுக்கப்புறம் ரைசிங் வெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், ரைசிங் வெஜ்ஜு ரெக்டாங்கிள் பார்த்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வரும். இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படியே ரிவர்ஸில் வருது. இது ரெண்டும் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரிபிள் டாப்பு ட்ரிபிள் பாட்டம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ட்ரிபிள் டாப்பு வந்து இதே மாதிரி 3 தடவை வரும். ட்ரிபிள் பாட்டம் வந்து இந்த மாதிரி 3 தடவை வரும். ஓகே, ஃப்ளாக் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். பெனண்ட் பேட்டர்ன் இல்லை, ஃப்ளாகும் பெனண்ட்டும் நம்ம இன்னும் பார்க்கல, அது பார்க்கணும். அடுத்து டபுள் டாப் டபுள் பாட்டம். இந்த டபுள் டாப் டபுள் பாட்டமுக்கும் ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டமுக்கும் கொஞ்சம் வந்து அக்யூரசி லெவலில் ரொம்ப நல்லா கண்டுபிடிக்கணும், இல்லைனா அதை விட்டுறணும். ஓகே, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் பெனண்ட் பேட்டர்ன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த டபுள் டாப் மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் வந்துருச்சு நம்ம நினைப்போம், கீழே இறங்கும்னு நினைப்போம், அதுக்கப்புறம் பார்த்தா அது ட்ரிபிள் டாப்பாக மாறிடும். ஓகே, அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி ட்ரிபிள் டாப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடே மாறிடும். ஓகே, வேறு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டபுள் டாப் ட்ரிபிள் டாப் இதில் மட்டும் கொஞ்சம் நல்ல
எப்படி சொல்கிறது, ரொம்ப கவனமாக பார்க்கணும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு, ஃப்ளாக் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்லாம் வந்து நல்லா நடக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்ல, இந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை கடந்து போக முடியும். ப்ரைஸ் ஆக்ஷனை ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, விலை எந்த பக்கம் நகர்ந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, திருச்சி மதுரை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்குன்னா, திருச்சி நோக்கி திருச்சி ரோட்டில் போயிட்டுருக்குன்னா திருச்சியில் போய் ரீச் ஆக போகுதுன்னு அர்த்தம். திருச்சியை தாண்டிடுச்சுன்னா அடுத்த ஊர் என்ன இருக்குது, மதுரை. ஸோ அப்போ அந்த பஸ் எங்கே போகுது, அடுத்து மதுரையில் போய் நிற்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும். ப்ரைஸ் வந்து 100 ரூபாலேருந்து மேல் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டேட்டா. அந்த டேட்டாவை வச்சு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அந்த ப்ரைஸ் எந்த பக்கமாக நகர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன், விலை நகர்வு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து இத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸு, அப்புறம் ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து ஒன்றுமே புரியல சார், எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம வீடியோவில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ரொம்ப பொறுமையாக தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் பெண்டிங் இருக்கிறது இந்த ஃப்ளாகு, பெனண்ட்டு, அப்புறம் இந்த வெட்ஜு, ரைசிங் வெட்ஜு, ஃபாலிங் வெட்ஜ் எல்லாம் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட் எது இருந்தாலும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.